ஹாய் நண்பா. இன்னைக்கு என்னோட ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் இல்லை ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம். திஸ் இஸ் வாட் ஐம் கோயிங் டு ஷேர் இன் திஸ் வீடியோ. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம பேசுகிறோம், நிறையா விஷயங்கள் இதை பற்றி ரூமர்ஸ், மித்ஸு நிறையா இருக்குங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றின விஷயங்களை நம்ம ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கிற வரைக்கும், அனுபவப்பட்டு கற்றுக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் லேர்னிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி நம்பிக்கைகள் இருக்கணும். வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா ஒன்று உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். ரெண்டாவது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை மேலே ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளால் ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும். ஸோ இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்குறப்ப இது நிறையா மித்ஸ் ரூமர்ஸ்லாம் இருந்தாலுமே இது இருக்குது. இதை பற்றின உண்மைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு சக்தி இருக்குது, இதுக்கு ஒரு பவர்னு சொல்லலாம், ஸ்பிரிச்சுவல் பவர்னு சொல்லலாம். பட் ஹியர் இந்த உலகத்தில் கடவுள் இருக்காரு இல்லை, யூனிவர்சல் லா, யூனிவர்ஸ் பவர், இதை பற்றி விஷயங்கள்லாம் இன்னும் வதந்தியாகவே இருக்குது. இதை பற்றி நான் இப்போ பேச போகிறதில்ல. நான் இப்போ பேச போகிறது முழுவதும் என்ன நான் கற்றுக்கிட்ட சில ஸ்பிரிச்சுவல் லேர்னிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் பேசுகிற விஷயங்கள் கடவுளை நான் மார்க்கெட் பண்ணுறேன், இல்லை கடவுளை நான் உங்களை டிவோட்டியாக மாற சொல்கிறேன்லாம் நான் சொல்லலை. பட் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்றதை மட்டும் நம்ம எல்லாருக்குமே, நமக்கு மிஞ்சின ஒரு சக்தி, நமக்கு மிஞ்சின ஒரு வைப்ரேஷன் வச்சுக்கோங்களேன். ஏன்னா வைப்ரேஷன் இஸ் லைஃபுங்க, வைப்ரேஷன் இஸ் பவர், வைப்ரேஷன் இஸ் எவ்ரிதிங். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோலாம் பேச போகிறேன். ஐயப்பன் ரீசண்டாக நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருந்தேன். ஐயப்பன் ஹீ இஸ் அ பவர்ஃபுல் காட், சரிங்களா? அந்த ஐயப்பன் பக்தர்களுக்கெல்லாம் தெரியும். எனக்கு ஐயப்பனை பற்றி நான் மாலை போடுற வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு இவ்வளோ விஷயங்கள் அவரை பற்றி தெரியாது. ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்கன்னு சொல்லுவாங்க, முருகனுக்கு மாலை போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. தி பீப்புள் யூஸ் டு டெல், ரைட்? நம்ம பார்ப்போம், விரதம் இருப்பாங்க, மாலை போடுவாங்க, ட்ரெஸ்ஸு பிளாக்காக போட்டிருப்பாங்க, காவியில் போடுவாங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போட்டு மாலைக்கு போவாங்க. ப்ளூ, பிளாக் அண்டு எல்லோ, அந்த 3 கலர் போடுவாங்க. அப்புறம் அவங்க விரதம் இருப்பது, அவங்க கஷ்டப்பட்டு சில விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வில் பி திங்கிங், இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க, எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்? ஒருவேளை இவங்கெல்லாம் தே ஆர் எஸ்கேபிசம்னு சொல்லலாம். அதாவது ரியல் லைஃப்லேருந்து பயந்து போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை தேடி போகிறாங்க, இல்லை ஒரு கடவுள் எல்லாம் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு ஒரு கடவுளை ப்ளேம் பண்ணுறாங்க, இல்லை கடவுளை முழுமையாக நம்பிடுறாங்க. மற்ற சுற்றி உள்ள நபர்களையோ மனிதர்களையோ இல்லை அவங்க மேலேயோ உள்ள நம்பிக்கைகள் இல்லாமல் பண்ணுறாங்கன்ற மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குங்க. ஸோ நான் அதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நிறையா பேர் கடவுள் மட்டும் நம்மளை காப்பாற்றுவோன்னா சத்தியமாக பண்ண மாட்டாங்க. ஆனால் கடவுள்னு நான் சொல்கிறது யூனிவர்ஸ் எடுத்துக்கங்க, இல்லை சூப்பர் நேச்சுரல் பவர் எடுத்துக்கங்க. உங்களுக்கு மீறின ஒரு சக்தி இல்லை எக்ஸ்ட்ராடினரி வைப்ரேஷன் எடுத்துக்கங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட சம்வேர் வி ஆர் கெட்டிங் கனெக்டட் வித் வைப்ரேஷன். அதான் வேறு ஒன்றுமே கிடையாது. யூடியூப் சேனலில் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சம் வைப்ரேஷன் இஸ் மெயின்டைன் பிட்வீன் அஸ், அதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னா சில பேர் இதில் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு இருப்பீங்க. சில பேர் எனக்கு இந்த கடவுள் தான் பிடிக்கும், நான் இந்த மதத்தை சார்ந்தவன் அப்படின்ற மாதிரி நிறையா திங் யூ வில் பி ஹேவிங். எவ்ரிதிங், உங்களோட ட்ரெடிஷன்ஸ், உங்களோட பிலீஃப்ஸ், உங்களோட நீங்கள் வளர்ந்த விதம், உங்களை எஜுகேட் பண்ண விதம், உங்கள் லைஃப் ஸ்டைல், த பேட்டர்ன் யூ திங்க், அப்புறம் பார்த்தீங்கன்னா
உங்களோட பிஹேவியர், உங்கள் பேரண்ட்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட, உங்கள் பேரண்ட்ஸ்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள், அப்புறம் சுற்றி இருக்க மனிதர்கள்ட்ட நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்ட விஷயங்கள், உங்கள் அனுபவங்கள், இது எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் ஆகுங்க. திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஆனால் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு பி டாட் டு கிட்ஸுங்க. என்ன சார் குழந்தைக்கு போய் இதை வந்து நான் அப்படியே சொல்கிறேன். நான் யூ வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் த பவர் ஆஃப் த யூனிவர்ஸ். நான் வந்து ஐயப்பன் அப்படின்ற ஒரு கடவுள் எடுத்து நான் பேசுகிறேன். ஏன்னா நான் ஐயப்பனுக்கு டிவோட்டி அப்படின்றத விட எனக்கு எப்படி சொல்வேன்னா, சம்திங் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் அவர். நம்மளை தாண்டி ஒரு பவர் இருக்குது அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ண விஷயந்தான் இந்த 30 நாள் ஜேர்னி. ஸோ அதை நான் அப்படியே இதில் ஷேர் பண்ணுறேன். எதுவுமே இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோ இல்லை வந்து சம்திங் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் த என்டையர் லேர்னிங்ஸ். ஏன்னா எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருந்தது. ஐ யூஸ் டு கோ டு டெம்பிள். பட் இந்த ஐயப்பன் அப்படின்ற ஒரு விஷயம் என் லைஃப்பில் என்டர் ஆனதுக்கப்புறம் சம்திங் டிஃப்ரெண்ட் தாட் பேட்டர்ன்லேருந்து, என்னோடய பிஹேவியர்லேருந்து நான் எவ்வளவோ ட்ரைனிங்ஸ் போயிருக்கேன், எவ்வளவோ மென்டர்ஷிப் எடுத்திருக்கேன், நிறைய பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், லாட் ஆஃப் திங் ஐ ஆம் டூயிங். பட் வாட் ஐ ஆம் கெட்டிங் ஃப்ரம் த ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது வந்து அது வார்த்தையால் விவரிக்க முடியாதுங்க, சத்தியமாக சொல்கிறேன். பட் எனக்கு புரிஞ்ச விஷயத்த, நான் உணர்ந்த விஷயத்த இதில் ஷேர் பண்ணுறேன். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல். இது கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். யூ வில் பி சீயிங் சம்திங் டிஃப்ரெண்ட். எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ வந்து இந்த வருஷம் வந்து 2024, ஆக்சுவலாக 2023 டிசம்பர் 1 நான் மாலை போட்டேன். சரிங்களா? அந்த டிசம்பர் மந்த்துன்றது ஒரு அமேசிங் மந்த்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆரம்பிச்சதுன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியே வந்து ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஃபிலாசபிக்குள்ளே போவோம். ஏன்னா ஃபிலாசபி, சைக்காலஜி, அனாட்டமி, ஸ்பிரிச்சுவாலிட்டி இது எல்லாமே வந்து ஒரு அலைன்மெண்ட்டில் வருங்க. நீங்கள் லைஃப்பை நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வரும். அவர் பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் ஆர் கனெக்டட், இன்டர் கனெக்டட் அப்படின்னு சொல்லலாம். லெட் மீ கிவ் நான் என்னோடய பாஸ்ட்லேருந்து நான் போனால் தான் உங்களுக்கு என்ன புரியும். ஒரு 2 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப எனக்கு அப்போல்லாம் வந்து கடவுள் கூட்டிகிட்டு போவாங்க, பண்ணுவாங்க. வி யூஸ் டு ப்ரே. குலதெய்வம் கோயிலுக்கு போவோம், குலதெய்வ சக்தி இருக்குது, அருள் இருக்குது. பட் நாட் ஓன்லி குலதெய்வம், நம்ம வந்து நிறையா கோயில்களுக்கு போயிருக்கேன், சர்ச்சுக்கு போயிருக்கேன், மாஸ்க்கு போயிருக்கேன், புத்தா, எவ்வளவோ இடத்துல எவ்வளவோ கடவுள், ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர், இல்லை ஒரு புனிதமான இடம், அந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போயிருக்கேன். பட் அங்கெல்லாம் நான் போயிருந்தாலுமே ஐ யூஸ் டு ஆஸ்க் த காட், ஏதோ ஒரு பவர் இருக்குது எனக்கு இது பண்ணி கொடுன்ற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மனிதர்கிட்ட நம்ம சகமாக பேசுகிற மாதிரி தான் நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஹவு டு டெல், ஓகே கடவுள்கிட்ட போனால் ஒரு வைப்ரேஷன், ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட வந்து நம்ம ப்ரே பண்ணால் வந்து நமக்கு மனசு திருப்திக்காக, நான் அப்படி தான் நினச்சேங்க. சத்தியமாக சொல்கிறேன். இந்த ஒரு டிசம்பர் ரைட் 2023 டிசம்பருக்கு முன்னாடி வரைக்கும் கடவுள் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு சிலை, இல்லை நமக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்ற மாதிரி, இல்லை வந்து நம்மளோட கஷ்டத்தை கொட்டுற ஒரு இடம், இல்லை வந்து எப்படி சொல்கிறது, மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாத நம்ம கடவுள்கிட்ட சொல்லிடலாம், இல்லை நம்ம குறைகளை வந்து தீர்த்து வைக்கக்கூடியது கடவுள். இந்த மாதிரிலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. சத்தியமாக சொல்கிறேன். இந்த டிசம்பர் 1 2023 முன்னாடி எனக்கு இந்த தாட் தான் இருந்தது. இது மாதிரி நிறையா தாட்ஸ் இருந்தது. ஏன்னா எனக்கு கடவுளை பற்றி யாருமே யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு விஷ்ணுவை பற்றி எவ்வளோ தெரியும், சிவனை பற்றி எவ்வளோ தெரியும், பிரம்மாவை பற்றி எவ்வளோ தெரியும். எனக்கு நாளை இப்பெல்லாம் பேசுகிறதே கிடையாது. ஏன்னா முருகனை பற்றி எவ்வளோ தெரியும். நான் இத்தனை கடவுள் பேரே நான் சொன்னது கிடையாதுங்க. நான் கடவுள்னு போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று குலதெய்வம் அப்படின்னு போவோம், இல்லைனா வந்து சிவன் நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் லெட் மீ ஸ்டார்ட். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி நான் வந்து
ஜஸ்ட் ஒரு காடுன்றது ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஐ வாஸ் கோயிங். நிறையா விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது, எவ்ரி திங் வாஸ் ஃபைன், அமேசிங், சூப்பர். பட் த அலைன்மெண்ட், நம்ம லைஃப்பை அலைன் பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டிங்க. இது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டு எக்ஸ்பிளைன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு மெடிக்கலுக்கு போகிறேன். ஐ எம் சிஇஓ ஆஃப் ஜென்மெடிக்கா ஃபார்மசியூட்டிக்கல்ஸ். சரிங்களா? இந்த தருணங்கள் எனக்கு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாது. என்னை கூட்டிகிட்டு போனவரும் ஸ்பிரிச்சுவலில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அவர் வந்து தனியாக வந்து ஒரு விநாயகர், என்னோடய கொலீக் தான் அவர், விநாயகர் சிலைக்கு வந்து அவர் பூஜை எடுத்து பண்ணி, ஏன்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்படி அந்த ஞானம் அவருக்கு கிடச்சிதுன்னு அவர்கிட்ட கிட்ட தெரியல, எனக்கு ஞானம் கிடச்சிது. கடவுளுக்கு என்னமோ பண்ண, ஏன்னா அவர் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். அதாவது இறந்த பின்பு நமக்கு உயிர் கிடச்சா அப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலிங் அவருக்கு இருந்தது போல். அதை நான் என்கிட்ட சொல்லி, இது வந்து ஒரு அமேசிங் ஹிஸ்ட்ரி மட்டும் கிடையாதுங்க, ஒரு ஸ்டோரி. அவர் வந்து இஸ் லைஃப்ன்றது ஒரு ஸ்டோரி. ஏன்னா பிஃபோர் தட் ஆஃப்டர் தட் அவரோட லைஃப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகிடுச்சுன்றாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பவர், இப்போ நான் பேசுகிறது ஸ்பிரிச்சுவாலிட்டி நடக்கிறது எல்லாமே அவருக்கு நிறையாவே தெரியும் வைங்களேன். அது எப்படி கிடச்சிது அப்படின்னா, அவர் இந்த விநாயகர் கோயிலில் அவர் வந்து விநாயகரை வந்து அப்போ அவர் வீட்டு பக்கத்தில் இருந்திருக்கு போல். அந்த வீட்டு பக்கத்தில் இருந்த அந்த விநாயகர் சிலையை யாரும் பராமரிக்காமல் அந்த கடவுள் ஏங்கிட்டு போல், என்னை யாராச்சும் பாருங்கடா, நான் ஒருத்தவே இங்கே இருக்கேன்டா, எனக்கு கவனிங்கடான்னு சொல்லிட்டு அந்த விநாயகர் ஏங்கியிருப்பார் போல். பாருங்களேன், அவர் பேரும் கணேஷ், ஐயன் எல்லாமே கனெக்டடுங்க. பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் வேறு லெவல் அப்படின்ற மாதிரி கவனிங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப தலைவர் இங்கே நம்ம கொலீக் தான் அவர் போயிட்டு இந்த மாதிரி அந்த சிலைக்கு ஒரு புதுமை கொடுத்து அங்கே பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. வேண்ட ஆரம்பிச்சிருக்காரு, கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட இன்ட்யூஷன்ஸ் தாங்க அதெல்லாம் காரணம். அவரோட இன்ட்யூஷன், திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். எனக்கு அந்த கடவுளுக்கு ஒரு பூஜை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கடவுளுக்கு, ஏன்னா அந்த விநாயகர் பார்த்தீங்க அப்படின்னா அமைதியாக யாருமே ஒரு பராமரிப்பு இல்லாமல் போடப்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு சிலையாக இருந்ததை அப்போ ஆமாம் யோசிச்சு பாருங்கள். ஒரு இடத்துல எப்போ பவர் வரும்னா அங்கே வந்து எப்போ வந்து ஒரு அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் இருக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு பவர் க்ரியேட் ஆகும், ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகும். ஸோ அந்த விநாயகருக்கு அங்கே ஒரு அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் தேவைப்பட்டிருக்கு. அது போக சுத்தம் அப்படின்ற ஒரு விஷயமும் தேவைப்பட்டிருக்கு. இவர் எல்லாமே பண்ணிக்க, சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி அந்த விநாயகரை அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி அந்த விநாயகரை பார்த்துக்கிட்டு he was taking care of the God. அதுக்கப்புறம் அதை யோசிச்சு பாருங்கள், ஒரு இடம் சுத்தமாகிடுச்சு, அழகாகிடுச்சுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஜென்ரலி நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங், எவ்வளோ அழகான விநாயகர் சிலை நம்ம திரும்பி பார்ப்போம். நேச்சுரலி ஹேப்பன்ஸ். அது ரோட் சைடில் வந்து வீட்டு பக்கத்தில் தான் அந்த சிலை இருக்குது, அந்த கோயில் இருக்குது. நான் சிலைன்னு கூட சொல்ல மாட்டேன், இஸ் த அமேசிங் ஸ்பிரிச்சுவல் காடுங்க அவர். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் தொடங்கினாலும் விநாயகரை வந்து நம்ம கும்பிட்டுட்டு செய்கிற செயல்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதே ஒரு பிலீஃப் நமக்கு அனைத்து மனிதர்களுக்கும் இருக்கக்கூடியதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா தேர் ஹீ ஸ்டாண்ட்ஸுங்க. சரி, ரைட்டுங்க, இது ஒரு விஷயம். இப்போ அந்த விநாயகர் சிலைக்கு வந்து பூஜை பண்ணி நல்லா பண்ணிட்டார். இப்போ என்னாச்சுன்னா அந்த விநாயகர் இவரை வந்து, நீ என்னை பார்த்துக்கிட்டேல, நீ என்னை பார்த்துக்கோ, நான் உனக்கு வந்து எப்படி சொல்கிறது, யூ டேக் கேர் ஆஃப் மீ, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ்ன்ற மாதிரி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அந்த மனிதருக்கு கொடுத்தாருங்க அந்த இடத்துல பூஜை பண்ணுறதுக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, சுற்றி இருக்க மனிதர்கள் எல்லாமே இவருக்கு உதவி அந்த இடத்துல ஒரு ஃப்ளோரிங் போடுறதுக்கு, மேலே கான்கிரீட்டை செவுறு எழுப்புறதுக்கு, மேலே வந்து கூரை போடுறதுக்கு, ஒரு சாதாரண சிலையாக இருப்பதற்கு ஒரு வடிவம் கொடுத்து, ஒரு புத்துணர்வான அந்த செயல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வார்த்தைகள்னால சொல்ல முடியாது. ஒரு சிலைக்கு வடிவம், வண்ணம், உயிர் கொடுத்த மாதிரி அந்த விஷயம் நடந்திருக்காங்க. இப்போ இவர் தான் அதை வந்து டேக் ஓவர் பண்ணி ரெஸ்பான்சிபிளோட, ஒரு கோயில் பூசாரின்னு சொல்ல முடியாது, ஏன்னா பூசாரின்னு சொன்னாலுமே நம்ம வந்து இது ஒரு பூசாரின்றவர் வந்து எப்படின்னா ஒரு கோயிலில் போய்
ஒரு வேலை செய்கிறக்கூடிய நபர்கள்லாம் பூசாரின்னு சொல்லுவோம், பூஜை பண்ணுறவங்களும் சொல்லுவோம். இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னு சொல்லலாம். சரிங்களா? திஸ் இஸ் வாட் ஹேப்பன் இன் ஹிம். ஸோ இந்த ஸ்டோரி நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவர் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, நல்லா ஒரு கனெக்ஷன் அவருக்கும் மற்ற மனிதர்களுக்கும் இருக்கும். அவர் பேசினாலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் அவர்கிட்ட. நிறையா விஷயங்கள் நான் அவர்கிட்ட பார்த்தேன். பட் எனக்கு பிஃபோர் மீட்டிங் ஹிம் எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றின விஷயங்கள்லாம் தெரியாதுங்க. அப்போ அவர் பண்ணுறது கூட எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா, பிஃபோர் அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இட் வாஸ் அன் அமேசிங் ஹிஸ்ட்ரி. நல்ல ஒரு ஸ்டோரி அவருக்கு நடந்திருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் விநாயகருக்கு இந்த விஷயங்கள் பண்ணணுமா, இப்படி இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஹவு இட் ஹேப்பன்ன்றதை கூட நான் வந்து அப்போ ரியலைஸ் பண்ணலைங்க. ஏன்னா லேட்டர் ஐ ரியலைஸ்ட் அப்படி 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இவர் பண்ண விஷயங்கள்லாம் இவ்வளோ பெரிய விஷயம், ஒரு அமேசிங்கான ஒரு சாதனை புரிஞ்சிருக்கான்னு சொல்லவா, இல்லை ஒரு சக்தி கொடுத்துருக்காருன்னு சொல்லவா, இல்லை ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லவான்லாம் எனக்கு தெரியலை. பட் ஆனால் he had done amazing phenomenal mind blowing ஜாப்னு நான் சொல்லுவேன். நிறையா மனிதர்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் இவர் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்றது நான் வந்து உணர்வு பூர்வமாக சொல்கிறேன். ஸோ என்னை கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு மெடிக்கலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. திஸ் இஸ் CEO of Zen Medica Pharmaceuticals, he is from மதுரை. இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அந்த நான் காணக்கூடிய அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டிருந்தார். அவர் வந்து மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு. இஸ் அன் அமேசிங் பர்சன். அதுக்கடுத்து அவரை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் கிட்டலை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் நான் மீட் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் அவர் பேசுகிறதுல எனக்கு வந்து பிடிச்சிது. நல்ல நமக்கு ஒரு கதை சொன்னாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ஒரு கதையாக நம்ம சொல்கிறப்ப நம்ம எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா? அதனால் அந்த பர்சன் சொன்ன அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஒரு மாற்றத்தை கொடுத்தது. என்னென்னா, அந்த மெடிக்கல் ஷாப் வந்து ஹி வாஸ் ரன்னிங் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் லாஸில் போயிடுச்சு போல. ஹி வாஸ் நாட் ஓன்லி பிஸ்னஸ், அவரோட பர்சனல் லைஃப் இது எல்லாமே. அப்போ வாட் ஹி டிட் இஸ், சடனாக அவருக்கு ஒரு ஆற்றலோ ஒரு அறிவோ இல்லை புரிதலோ ஏதோ ஒரு விஷயம் அவருக்குள்ளே தோன்றி அவருக்கு மாலை போடணும் அப்படின்ற ஒரு தாட் வந்ததுங்க. இது தாட்டுன்னு நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா தாட்டுன்னு சொன்னால் கூட இது வந்து தவறாக தான் இருக்கும். இது வந்து ஒரு உணர்தல், கடவுளை உணர்தல், இல்லை கடவுள் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், இல்லை ஸ்பிரிச்சுவல் லேர்னிங், இல்லை ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட், இது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ என்னன்னா, திஸ் வாட் ஹேப்பன் இன் ஹிஸ் லைஃப். இந்த மனிதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆகிட்டு சரி மாலை போடுவோம். மோஸ்ட்லி எதுக்காக போடுவோம், நான் நேச்சுரலாக நம்ம கடவுளை எதுக்கு தேடி போவோம், குழம்புறக்கு போவோம், ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்க போவோம், எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ இந்த வாழ்க்கையிலன்றத மாதிரி திட்ட போவோம். இல்லை எதுக்கு போவோம், சுகத்தை கொடு, எனக்கு பணத்தை கொடு, எனக்கு சுகாதாரத்தை கொடு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம கேட்க போவோம். சிமிலர்லி எல்லா மனிதர்களும் போகிற மாதிரி தான் அவரும் போயிருக்காரு, பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல. அந்த மாலை போட்டுட்டு மலையேறிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, இதை தாங்க நீங்கள் கவனிக்கணும். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து நல்லா கவனிங்க. இந்த வீடியோ ஒரு நேரம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி அப்ரிஷியேட் தட். என்ன நடந்தது அப்படின்னா, அவரோட அந்த வாழ்க்கை சூழல், கான்டெக்ஸ்ட் மாறிடுச்சுங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறதுலாம் சத்தியமாக இதுக்கு ரீசன்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. கடவுள், அதாவது சூப்பர் நேச்சுரல் பவர் ஏறிட்டு இறங்கி வந்திருக்காப்புல. பிஸ்னஸில் க்ரோத்து, ரிலேஷன்ஷிப்பில் அமேசிங், ஹெல்த்து வேறு லெவல். ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு வந்திருக்காரு. விரதம் இருந்து கடைப்பிடித்து ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு வந்திருக்காரு. போட்டு மலை ஏறிட்டு வந்த நபருக்கு எதுவுமே அவர் பண்ணலை, எந்த ஒரு எஃபர்ட்டுமே அவர் போடலைங்க. இந்த ஒரு மாதிரி அவரோட பிஸ்னஸுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிடிச்சி உள்ளே கொண்டு வரல, இல்லை ரிலேஷன்ஷிப்காக உட்காந்து ஒரு நேரம் செலவிடலை, இல்லை ஹெல்த்துக்காக போயிட்டு ஜிம்முக்கோ இதுக்கோலாம் போகலைங்க அவர். அதுக்காக இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, இது இருக்கணும். ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கிறது ரொம்ப மேண்டேட்ரியான ஒரு விஷயம்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணுங்க லைஃப்பில். ஏன்னா நான் இந்த லைஃப் சைக்கிளில் பார்த்தேன்னாங்களே ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ், ஸ்பிரிச்சுவல் க்ரோத், ஸ்பிரிச்சுவல் கோல்ஸ் எல்லாம் இருக்கும். இதை பற்றி நம்ம கவனிக்கிறதே கிடையாது. நிறையா மனிதர்கள்
அவங்க அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, கடவுளை தேடி காசி ராமேஸ்வரம் ஹஜ்ஜுக்கெலாம் போகிறது வந்து ஏதோ ஒரு 60 வயசு 70 வயசுக்கு மேலே அவங்க அவங்க பண்ண பாவங்களை வந்து கர்ம வினையை போக்குவதற்காக, இல்லை அடுத்த ஜென்மத்தில் வந்து நல்ல ஒரு அடுத்த வாழ்க்கையை வந்து சிறப்பாக வாழ்வதற்காக, இல்லை வந்து மோட்சம் அடைவதற்காக, இதெல்லாம் வந்து ரீசன். இதெல்லாம் உண்மை தான். ஹஜ்ஜுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை காசி ராமேஸ்வரமாக போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சர்ச்சில் வந்து ஒரு ஃபாதர் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே ஐ எம் அப்ரிஷியேட்டிங், இட்ஸ் குட். பட் வாழும் பொழுதே நம்ம உடலை கடவுளாகவும் மனதை வந்து தெய்வமாகவும் வச்சு வாழ ஆரம்பிச்சிட்டோன்னா வாழ்க்கை அமேசிங்காக இருக்குங்க. மனிதர்கள் நம்மளை வந்து யார் திங்க் யோசிச்சு பாருங்கள். நம்மளை பார்த்து ஒரு மனிதர் நம்மளை முகத்தை பார்த்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் நினைக்கலாங்க, நமக்கு அது வேணும் இது வேணும். மரியாதை, மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மரியாதை வேணுங்க, ஒரு கேர் வேணும், ஒரு அட்டென்ஷன் வேணும், ஒரு ஸ்ட்ரோக் வேணும். நம்மக்கிட்ட உட்கார்ந்து பேசணும் மனிதர்கள். அன்பான வார்த்தைகள், அழகான வார்த்தைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட வந்து செய்யணும் மனிதர்கள். அதுதானுங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதெல்லாம் நிகழணுங்க லைஃப்பில். ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தேடிக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறதுல வந்து இட்ஸ் நோ மீனிங். பண்ணலாம் உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, உலகத்திற்காக. கண்டிப்பாக நம்ம வந்து வி ஹாவ் டு டூ இட். நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன். அதுக்காக நீங்கள் வந்து போய்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாமியாராவோ இல்லை வந்து ஒரு மாங்காவோலாம் உங்களுக்கு நான் வந்து போக சொல்லலை. பட் வாழும் பொழுதே நீங்கள் வந்து உங்களை இன்னும் கொஞ்சம் நெறிப்படுத்திக்கிட்டு மெருகேற்றுக்கிட்டு இருக்கணும். அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கினிங்கிறது உங்களுக்கு நமக்கெல்லாம் நடக்கணுங்க லைஃப்பில். இட் இஸ் நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம லைஃப்பில் புரிஞ்சுக்குவோம். அபவுட் த பிஸ்னஸ், கெரியர், ரிலேஷன்ஷிப்பு, ஃபேமிலி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் கடவுளை உணர்ந்துட்டோன்னு வைங்களே, அது வந்து ஒரு இணை புரியாத ஒரு விஷயமாக இருக்கும். இது நடந்தது அவரோட வாழ்க்கையில். இந்த மாதிரி அவரோட வாழ்க்கையில் அந்த சூழலே பார்த்தீங்கன்னா அவருக்கு சொல்ல முடியலை, என்ன நடந்ததுன்னு சத்தியமாக அவருக்கு தெரியலை. அதை பற்றி அவர் விவரிக்கலை. ஏன்னா இதே இன்சிடெண்ட் நான் சொல்கிறேன், என்னோடய லைஃப்லேயும் நடந்தது. வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடந்ததுன்னு. நடுவில் பாஸ் பண்ணிடாதீங்க. தண்ணி குடிக்கணும், தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வந்து மறுபடியும் பாருங்கள். சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு பாருங்கள். வாட் ஹேப்பன்ட் இஸ், என்ன ரீசன் தெரில, ஆனால் பிஸ்னஸை மாற்றிடுச்சு, ரிலேஷன்ஷிப்பில் பெட்டராகிடுச்சு. அவரோட வாட் எவர் த ஹேப்பனிங் இன் ஹிஸ் லைஃப் எல்லாமே அவர் மலைக்கு போயிட்டு வர்ற அந்த விரதம் இருந்து மலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எவ்ரிதிங் ஹேட் சேஞ்சுடுங்க. இல்லை இதில் என்ன ஒரு விஷயம் நமக்கு புரியாத விஷயம், தெரியாத விஷயம், அறியாத விஷயம்னா, உணரக்கூடிய விஷயம்னா வாட் ஹேப்பன் தேர். எப்படிங்க எவ்வளவோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், எவ்வளவோ ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருப்பார், கடன் வாங்கி எடுப்பார், மனிதர்களை வந்து இது பண்ணியிருப்பார். பட் எப்படி ஒரு மலைக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு தரிசனம் பெற்று வந்த அந்த மனிதருக்கு எப்படி அவ்வளோ பெரிய ஒரு அருள் சக்தி கிடைச்சதுங்க. he got an amazing solution. அதுக்கு ஒரு பவர் இருக்குங்க. அதனால தான் அந்த பவரை வந்து நம்ம வந்து நம்பி உணர வேண்டும். ஒரு உணர்ச்சி கொடுத்த வந்து நம்ம வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தாங்க அது. ஒரு வைப்ரேஷன். அந்த 18 படியில் நான் ஏறிக்கிட்டு இருந்தேன். அந்த 18 படியில் ஏறுறப்ப அது எனக்கு அந்த 18 படியில் ஏறுறப்ப என் கால்கள் அந்த படியில் இருக்கிறது நான் உணரலைங்க. சத்தியமாக சொல்கிறேன். இது நான் வந்து நீங்கள் என்ன சார் லூஸ் தரமாக பேசுகிறீங்கன்னு நினைக்கலாம். யூ மே பி திங்கிங் அ லாட், பட் ரியாலிட்டி நான் மெதுவாக தான் ஏறினேன். இதுக்கும் அந்த போலீஸ்காரங்களாம் they used to push திட்டுவாங்க. பட் நான் மெதுவாக தான் ஏறினேன். எனக்கு அந்த 18 படியில் ஏறுறப்ப என் கால்கள் அதில் இருக்கிறது தெரியல. திஸ் இஸ் வாட் ஹேப்பன். போயிட்டு வந்துட்டு இது முடிஞ்சிருச்சு. நான் அப்போ முடிவு பண்ணேன், அப்போ ஏதோ ஒரு பவர் இருக்குப்பா. அந்த மலைக்கு போயிட்டு வந்தவங்க என்னைக்காச்சும் நம்மளும் வந்துட்டு இந்த விரதம் இருந்து இந்த மலைக்கு போகணும். அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன். இட் சேஞ்ச் மை லைஃப். அந்த இன்சிடென்ட் எனக்கு அவர் ஷேர் பண்ண ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த வருஷம் போட முடியல, அதுக்கு அடுத்த வருஷம் போட முடியல. பட் இந்த கன்சிஸ்டண்ட்டாக இது எல்லா ஜேர்னியுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஹேபிட் டெவலப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. எனக்கு வந்து அப்புறம் நான்வெஜ் நான் எடுத்துக்கிறது இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 1 year ஆகிடுச்சு நான்வெஜ் சாப்பிட்டு.
பிஃபோர் இது மலைக்கு போயிட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா ஹேபிட்ஸை நான் வளர்த்துக்கிட்டேன். அப்போ நான் யோசித்தேன், இவ்வளோ ஹேபிட்ஸ் நம்ம வளர்த்துக்கிறேன், இதை தானே இவங்க விரதமாக இருந்து பண்ணுறாங்க, நம்ம ஏங்க பண்ணக்கூடாது? நமக்கு தான் ஆல்ரெடி நான் லைஃப்பில் இத்தனை ஹேபிட்ஸ் தான் நான் வளர்த்துக்கிட்டேன். எனக்கு நான்வெஜ் சாப்பிட்றது கிடையாது, என்ன நமக்கு கீழே தரையில் படுக்கணும், அப்புறம் வந்து மாலை போடணும், செருப்பு போடக்கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் புதுசு. வேட்டி கட்டுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, அதுக்கும் நான் வர்றேங்க, அதுக்கும் நான் வரேன். வில் பி ஷேரிங். இது 1 hour வீடியோனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அட்லீஸ்ட் எனக்கு இந்த ஏஜில் எனக்கு ஸ்பிரிச்சுவல் அவைக்கனிங் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது, பட் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற ஒரு விஷயத்தை நான் உணர ஆரம்பிச்சிட்டேன்றதே எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்குங்க. அதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் இந்த விஷயம். ஸோ என்ன நடந்தது, அந்த ஐயப்பனுக்காக நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் டிசம்பர் நான் எப்போ முடிவு பண்ணேன்னா, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு அக்டோபர் மாதம் பேசிகிட்டு இருந்தேன். எங்கள் அண்ணனுக்கு நவம்பர் மேரேஜ் இருந்தது. அதுக்கு முன்னாடியே நான் பேசிக்கிட்டேன், இந்த வருஷம் கார்த்திகை மாதம் போடுறோம்டா, மாலையை போடுறோம், கடவுளை பார்க்குறேன். எனக்கு அப்போ ஐயப்பனை பற்றி தெரியாது, ஐயனை பற்றி தெரியாது. சம் ஸ்டோரிஸ் வி வுட் ஹேவ் பீன் ஹர்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சில கதைகள் நம்ம கேட்டுட்டு இருந்திருப்போம். அது மாதிரி நானும் கேட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி விநாயகரை பற்றி, சிவன் தான் எல்லாருமே, சிவன் தான் சக்தின்றது எல்லாமே விஷயங்கள் நான் கேட்டுட்டு இருந்தது தான். பட் த திங் விச் ஹேட் சேஞ்ச்டு த எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எக்ஸ்பெரிமெண்ட், நான் இது எக்ஸ்பெரிமெண்ட்டு சொல்லுவேன், மற்றவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னு எடுத்துக்கலாம். நான் ஆக்சுவலாக இது எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் பண்ணேன். ஏன்னா மலைக்கு போயிட்டு வந்தால் என்ன தான் நடக்கும்னு பார்ப்போமேன்ற ஒரு சேலஞ்ச். ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்னென்னா விரதம் இருப்பது. ஒரு மனிதனால், ஏன்னா நான் ஆல்ரெடி செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் கேரை பற்றி நிறையா விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். ஸோ இதில் நம்ம செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்க முடியுமா? நமக்கு நேச்சுரலி எல்லா ஹேபிட்ஸுமே பெஸ்ட்டாக இருக்கும். நான் இருந்தாலுமே இந்த மாதிரி கீழே தரையில் படுக்க முடியுமா? அதாவது மற்ற ஐம்புலங்களையும் கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் போகக்கூடாது. நிறைய விஷயங்கள், நிறைய விரதங்களில் நிறையா இது இருக்குது. என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்கிறேன். கீழே படுத்தது, மாலை போட்டது, ஐம்புலங்களையும் கண்ட்ரோல் பண்ணது, அண்ட் தென் வேறு என்ன சொல்கிறது, ட்ராவல் பண்ணாலுமே எங்கே போனாலுமே எனக்காக ஒரு பெட்ஷீட் அண்டு போர்வை தனியாக வாங்கி நான் போத்துக்கிட்டு படுத்தது, நிறைய விஷயங்கள் நடந்தது. அண்ட் தென் வேலைக்கு போகிறப்ப கூட பார்த்திங்கன்னா, நான் கோயிலுக்கு ரெகுலராக போக முடியாட்டி கூட மார்னிங் அண்ட் நைட்டு எந்திரிச்ச உடனே தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஐயப்பன் சாங்ஸை ரெகுலராக கேட்டுருவேன். அது ஐயப்பன் டிவோஷனல் சாங்ஸ்ன்னு சொல்லலாமா, இல்லை ஐயப்பனோட பேச்சுன்னு சொல்லலாமான்னு தெரில. நல்ல ஒரு வைப்ரேஷனுங்க. அந்த எப்படி சொல்கிறது, அந்த 30 நாட்கள் பார்த்திங்கன்னா ஐயப்பன் சாங்ஸ் கேட்குறப்ப இட் சேஞ்ச்டு மை லைஃப்னு தான் சொல்லுவேன். அந்த 30 நாட்களும் அந்த சாங்ஸ் கேட்குறப்ப அந்த ஐயப்பனோட அருள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஐயப்பன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு, நம்மளை கவனிச்சிக்கிட்டே இருக்காருன்ற ஒரு அட்டென்ஷன் அப்படின்றது. அப்புறம் அந்த மாலை போட்டிருக்கப்போ கூட அந்த மாலை போட்டிருந்த அந்த உணர்தல், நம்ம உடலில் படக்கூடிய அந்த வெப்பமாக இருக்கட்டும், அந்த மாலையாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த 30 நாட்களும் என்கிட்ட இருந்தது. நான் பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், நான் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கட்டும். நான் மோஸ்ட்லி பேச்சை நம்ம ரொம்ப இதாக தான் நம்ம பார்த்து வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. பட் நிறையா விஷயங்கள் நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா அந்த 30 நாளுமே 30 மாற்றங்கள் நடந்தது. அதை நான் ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன் பிட்வீன் நாங்கள் கொடைக்கானலுக்கு போயிருந்தோம். கொடைக்கானலுக்கு போகிறப்ப நான் கொடைக்கானலுக்கு ஒர்க் போயிருந்தேன். ஒர்க்கு போயிட்டு அன்னைக்கு நான் அப்பயும் நான் கீழே தான் படுக்கணும், பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும். திஸ் இஸ் வாட் மை இது. நான் கீழே படுத்துருந்தேன். படுத்துட்டு இருக்கிறப்ப செம்ம குளிர். யூனோ தட் அந்த படுத்துருக்க அந்த இடமே ரொம்ப டிசம்பர், யூனோ த சீசன், டிசம்பர் மந்த்து வேறு லெவல் மிஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். கீழே படுத்துருந்தேன். நம்ம விரதம் இருக்கிறப்ப மேலே படுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயம். அப்போ முடியலை, ஏன்னா ரொம்ப சில்லுன்னு ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணேன், கடவுள்கிட்ட ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நாளைக்கு வேலைக்கு போகணும், இதில் இருந்தால் எனக்கு ஜன்னி வந்துடும் சொல்லிட்டு மேலே போய் படுத்தேன். அடுத்த நாள் ஃபீவர். எப்படியெல்லாம் கடவுள் நம்மளை டெஸ்ட் பண்ணுறது. நான் உங்களை
எப்படி சொல்கிறது, ஜஸ்ட்டு ஒரு இதுவாக சொல்ல ஒரு ஸ்டோரியாவோ இல்லை கடவுள் வந்து நம்மளை வந்து தண்டிக்கிறாருன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன் நீ தவறு பண்ண அப்படின்னு நம்மளை வந்து சட்டையை பிடிச்சி ஒருத்தவர் கேட்டான்னு வச்சுங்களேன் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான். மேலே படுத்ததுக்கு அடுத்து 1 வாரம் நம்மளை வச்சு செஞ்சிருச்சு. எப்படின்னா காய்ச்சல், த்ரோட் பெயின், இல்னஸ், வரக்கூடாத டிசீஸ் எல்லாம், அதுக்காக நான் வந்து வரக்கூடாத டிசீஸ்னால் இது கொரோனா மாதிரிலாம் இல்லை, சளி, காய்ச்சல் எல்லாமே இருந்தது. ஆனால் எனக்கு கிட்டத்தட்ட NLP நான் ப்ராக்டிஷர்னாலே எனக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து எனக்கு எந்த ஒரு ஃபீவர்லாம் அவ்வளோ வந்தது கிடையாது. பட் இந்த தவறு செய்தனால ஐஎம் NLP ப்ராக்டிஷனர்னால எனக்கு வந்து பட் இந்த ஃபீவர் வந்ததுக்கப்புறம் எனக்கு 1 வீக் இருந்ததுங்க. ஏன்னா தான் NLP பண்ணாலும் சரி இல்லை எந்த மெடிக்கேஷன்ஸ் எடுத்தாலும் எனக்கு வந்து போகலை. அப்போ நான் என்னென்னா ஒரு 21st நான் வந்து ஆக்சுவலாக மலைக்கு பிளான் பண்ணியிருந்தேன். பட் சம் ரீசன்ஸ் ஐ குடன்ட் கோ. அந்த 21ஆம் தேதி என்னால் போக முடியலை. அப்போ யோசித்தேன், சரி நம்ம வந்து மேலே படுத்தது ஒரு பெரிய ஒரு இது வந்து இட்ஸ் நாட் அ மிஸ்டேக். அங்கே மேலே படுத்தது வந்து நம்ம பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அட்லீஸ்ட் நான் அந்த ட்ரிப்பை அவாய்ட் பண்ணியிருக்கணும், டு த கொடைக்கானல்ன்ற அந்த ஒர்க்கை அவாய்ட் பண்ணியிருக்கணும். பட் இதெல்லாம் நடந்திருக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லலை. இட் ஹேட் ஹேப்பன். இது எல்லாமே லேர்னிங். கடவுளை உணர வைக்கிறாரு. தவறு பண்ணால் உனக்கு தண்டனை. தட் இஸ் வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நண்பா. அப்போ நான் யோசித்தேன், போகிறத தடுத்துட்டாப்புல. எனக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு. ஏன்னா எனக்கு இதோட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்தது. ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரை போய் நான் மீட் பண்ண வேண்டியதாக எனக்கு வந்து எப்போனா 23, 24 அவரை போய் நான் பார்க்கணும். ஆக்சுவலாக அந்த ஸ்பிரிச்சுவல் லீடரை எனக்கு ரொம்ப வருஷமாக நான் யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப பெரிய வந்து அவர் என்னை இன்ஸ்பயரோ இல்லை இதெல்லாம் பண்ணது கிடையாதுங்க, சத்தியமாக சொல்கிறீங்க. அவர் பேர் வந்து மித்ர சிவா, மாதங்கி ஃபவுண்டேஷனோட CEO, ஃபவுண்டர் எல்லாமே அவர் தான். நீங்கள் வந்து அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யூ ஹேவ் பீன் சீன் ஹிஸ் யூடியூப் சேனல் அதெல்லாம் பார்த்துருப்பேன். சில பேர் அவரோட டிவோட்டியாக இருக்கலாம், சில பேர் அவரை ஃபாலோ பண்ணலாம், சில பேர் அவரோட ப்ரோக்ராம்ஸை அட்டன் பண்ணியிருக்கலாம். அப்படி அட்டன் பண்ணிங்கன்னா தெரியும் அவரோட மகிமை. நான் இப்போ வந்து அவரை வந்து மார்க்கெட் பண்ணலை, பட் ஹீ இஸ் அன் அமேசிங் ஸ்பிரிச்சுவல் லீடர். ஆக்சுவலாக நான் அந்த லீடரை பார்க்குறதுக்கு 23, 24 நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் 21 நான் இங்கே போயிட்டு எனக்கு 23 வர முடியாது. நம்ம மதுரைக்கு அவர் வராருங்க. நான் மதுரைக்கு அந்த லீடர் வராரு, அவரை பார்க்கணும். இந்த விஷயங்கள் நடக்குது. நான் வந்து அப்போ யோசித்தேன், மலைக்கு போகிறது தான் முக்கியம். நம்ம வந்து இதை வேறு வந்து நம்ம அப்புறம் கூட பார்த்துக்கலாம். திஸ் இஸ் வாட் மோர் இம்பார்ட்டன்ட். பட் சம்வேர் இன் மை கட் ஃபீலிங் இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, இதை நம்ம அட்டன் பண்ணணும் அந்த ப்ரோக்ராம் அப்படின்றது தோணிக்கிட்டு இருந்துச்சு. பட் கடவுள் மேலே ரொம்ப வந்து பக்தியாக இருந்தேன். இப்போ நான் கடவுள் முக்கியம் நான் முடிவு பண்ணனால திஸ் இஸ் வாட் ஹேப்பன். இதெல்லாம் வந்து உணர்ந்தால் மட்டும்தான் புரியக்கூடிய ஒரு விஷயம். கடவுள் தான் எனக்கு முக்கியன்ற ஒரு புரிதல் எனக்கு இருந்தனால கடவுள் காட்டின வழி எப்படின்னா, நீ என்னை வந்து அப்புறம் பாரு, என் தலைவனை பாரு, என்னை வந்து ஒருத்தவர் வேண்டிக் கொண்டு என்னை பார்த்து கொண்டு என் கூடையே இருக்கக்கூடிய ஒரு நபர், என்னை கவனிச்சிக்கிட்டு ஒருத்தவர் இருக்காரு, அவரை நீ அருள் பெற்றுட்டு தான் நீ என்னைய வந்து பார்க்கணுன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அந்த 2 நாள் அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. அந்த 2 நாள் நான் சத்தியமாக ஸ்பிரிச்சுவல் ஏதோ ஒரு லைஃப்பை பற்றி பேச போகிறாரு, நான் அப்படி தான் சத்தியமாக போனேன் லைஃப்பை பற்றி. ஏன்னா மோஸ்ட்லி பீப்புள் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையை பற்றி பேசுவாங்க. வாழ்க்கையில் இதாப்பா நடக்கும், நீ நல்லதே நடக்கும், நீ நல்லா இருப்ப, உனக்கு வந்து மோஸ்ட்லி ஆஸ்ட்ராலஜி மித்து அதெல்லாம் நடக்கும். ஆஸ்ட்ராலஜி, நான் அதுக்காக ஆஸ்ட்ராலஜின்னு தப்புன்னு சொல்ல மாட்டேன், நிறையா ஆஸ்ட்ராலஜிஸ்ட் பண்ணுறது தான் வந்து தவறுன்னு சொல்லுவேன். பட் நிறையா ஆஸ்ட்ராலஜிஸ்ட் ப்ராப்பராக சொல்கிறாங்க. பட் சில பேர் வந்து ப்ராப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதனால சில தவறுகள் நடக்கின்றன. ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இல்லை ஆஸ்ட்ராலஜிஸ்ட் தான் நான் எப்போவுமே அப்ரிஷியேட் பண்ணுவேன். பட் ஆஸ்ட்ராலஜின்றது எக்ஸ்ட்ராடினரி உண்மை அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது ஒரு வாட் ஐ வாண்ட் டு ஷேர் இன் திஸ். அதை பற்றிலாம் அவர் வந்து பேசினார் ஒரு லைஃப் லெசன்ஸ். மனுஷன் 22 மணி நேரம், அதாவது முதல் நாள் ஒரு 11 மணி நேரம் அங்கே தான் இருந்தேன், ரெண்டாவது ஒரு 11 மணி நேரம் அங்கே தான், 2வது நாள் 11 மணி நேரம் அங்கே தான் இருந்தேன். ஒரு நாளில் நம்ம வேலை கூட ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் பார்க்குறதே பெரிய விஷயம். மனுஷன் விடாமல் 22 மணி நேரம் கடவுளை பற்றி பேசலை, கடவுளை உணர வச்சுட்டாருங்க. நம்ம மனிதர்கள் தான்
மனிதத்தை உணர வைத்த ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா அவர். இப்போ அவரை பற்றி நான் இவ்வளோ விஷயங்கள் நான் பேசணும்னு நினச்சி பேசலை. இட் கம்ஸ் வித்தின். ஐ வாண்ட் டு ஷேர். ஏன்னா அவர் மாதங்கி ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து ஒரு குருகுலா, அதாவது அந்த காலத்தில் ஒரு குருகுலா எப்படி இருந்தது, அந்த காலத்தில் குருகுலத்தில் பயின்ற மாணவர்கள் எவ்வாறு வளர்ந்து வந்தார்கள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி முறைகள் எல்லாத்தையுமே வந்து இப்போ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அமைத்து அந்த மாதங்கியோட கோயிலை வந்து கட்டிட்டு அதை சுற்றி வந்து இஸ் மேக்கிங் த ஸ்கூல் ஃபார் குருகுலா அப்படின்ற மாதிரி ஒரு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமேசிங். என்ன ஒரு டிவோட்டி அவர் பாருங்களே, டிவோஷனல் பர்சன் அவர். ஸோ இது வந்து நான் 2 நாள் அட்டன் பண்ணிவிட்டு ஐ ஹேட் லேர்ன்ட் அ லாட்டுங்க. அந்த அடுத்த நாள் நான் கடவுள் வந்து ஐயப்பர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்து தான். இதை ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட். அந்த 2 நாள் பார்த்தீங்க அப்படின்னா அமேசிங்கான லேர்னிங். அதை நான் கற்றுக்கல அப்படின்னா எனக்கு நிறையா விஷயங்கள் என் லைஃப்பில் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். நிறையா தவறுகள் என் வாழ்க்கையில் பண்ணியிருப்பேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறையா புரிதல் எனக்கு இல்லாமல் இருக்கும். புரிதல் புத்திசாலித்தனம்னு சொல்லலாம், இல்லை உணர்ச்சிகள்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பூர்வமாக நம்ம வந்து இதில் அவர் ஷேர் பண்ண விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து ஒரு சைக்காலஜியோ இல்லை ஃபிலாசபியோலாம் அவர் பேசலைங்க. மனிதத்தை பேசினார். மனிதத்தை பேசினார். உடலை பற்றி, மனதை பற்றி, மனதை திறப்பது உடலை அறிவது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவர் பேசினாருங்க. நடந்தது. அடுத்த நாள் இது வந்து முடிந்ததா. நான் வந்து எப்போனா எனக்கு அது 21 கேன்சல் ஆகிறப்பே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த மந்த் எண்டு 30 நியூ இயர்க்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடணும்ன்ட்டு. நியூ இயர் நான் ஆக்சுவலாக நியூ இயர்க்கு அங்கே இருக்கணும்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. சத்தியமாக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து கடவுள் எனக்கு வந்து ஒரு அருள் கொடுத்தாரு, இல்லை ஒரு வழி காட்டினாருன்னு தான் நான் சொல்லுவேன். 30 நைட்டு எனக்கு புக் டிக்கெட்டு புக் ஆகிட்டு நான் அந்த மாதிரி புக் பண்ணிட்டேன். ட்ராவல்ஸில் போனேன். நான் அந்த மாதிரி 23rd அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து 1 வீக் இப்படி போச்சு. அந்த 1 மாத காலம் பார்த்திங்கன்னா 2 ஒர்க் ஷாப்பு, ஒரு 1 டே ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணேன். இது வரைக்கும் நான் எவ்வளோ 3 ஒர்க் ஷாப்லாம் நான் கண்டக்ட் பண்ணது கிடையாது. ட்ரைனிங்ஸ்லாம் ஒரு மந்தில். அந்த 1 மந்தில் பார்த்திங்கன்னா 3 ஆன்லைன் ஒர்க் ஷாப் தான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். பிஸ்னஸில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கு. ஹெல்த் ரிலேட்டடாக இருந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆகிடுக்கு. ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் பெட்டர்மெண்ட், ஒரு எப்படி சொல்கிறது, ரிலேஷன்ஷிப் க்ரோத்துன்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. இதெல்லாம் வந்து என்னெல்லாம் நடந்ததுன்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு வீடியோ போட வேண்டியதாக இருக்கும். பட் இதெல்லாம் நடந்ததுன்றதை மட்டும் நான் உங்களுக்கு இங்கே வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு விஷயங்க. அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி மலைக்கு நான் 30 கிளம்புறேன். எனக்கு சத்தியமாக 21 போக வேண்டியது இருந்தது. அங்கேயுமே கடவுள் பாருங்கள் என்னமா பக்காவாக வேலை பார்க்குறாப்புல. தலைவன் ஐயப்பன் சோதனைகளையும் சரி, அள்ளி கொடுக்குறதுலையும் சரி, நான் நிறையா அவரை பற்றி நிறையா விஷயங்கள் முன்னாடி கேள்விப்பட்டதெல்லாம் இது இப்போ தான் உண்மைன்னு உணர்ந்த ஒரு காலகட்டம் தான் இதுங்க. ஸோ இது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி மலைக்கு நான் வந்து 30 போகிறேன். நான் 21 வந்து என்னோடய ரிலேஷன் ஒருத்தர் கூட நான் போக வேண்டியது இருக்குது. பட் ஆனால் வந்து போக முடியலை. அவர் வந்து போயிட்டு கடவுளை பார்த்துட்டு ஒரு 1 hour ரிட்டர்ன் ஆகிட்டார். பட் நான் 30 போனனால இன்னொரு ரிலேஷன் கூட நான் 2 போகிறதுக்கும் எனக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது. பட் எங்கேயோ எனக்கு தோணுது, நீ மட்டும் தனியாக வா, நீ வந்து என்னை பாரு, நான் உன்னை கூட்டு போகிறேன், மலை மேலே ஏற விட்றேன். எனக்கு சத்தியமாக அந்த ஊர் என்னன்னு தெரியாது. பாம்பே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அங்கே இருக்க பாபரை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. அப்புறம் அங்கே சன்னிதானம் வந்து கீழே வந்து அந்த கடை அங்கே உள்ள அந்த பம்பையில் குளிக்கக்கூடிய அந்த இடத்த பற்றி சத்தியமாக தெரியாது. அப்புறம் அங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் மேலே போகணும்னு தெரியாது. கீழே கன்னிமலை கணபதியை வந்து கும்பிட்டு போகணும்னு தெரியாது. நெய் அபிஷேகம் அங்கே நடக்குதுன்னு தெரியாது. அப்புறம் வந்து இந்த இருமுடி கட்டுறது, இருமுடினாலே நான் இருமுடியை கூட முகமுடியா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தேன். சத்தியமாக சொல்கிறேன், நடந்தது. இருமுடி பை அப்படின்னா என்னன்னு தெரியாது. பட் எல்லாமே நான் வந்து ஒரு வேடிக்கையாக பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்ல முடியாது. ஒரு எதுவுமே தெரியல, அவேர்னஸ் இல்லாமல் இருந்தேன். ஓகேங்களா, இதான் நடந்தது.
மாலை போடுற அந்த 30ஆம் தேதி வரைக்கும் நான் சொல்கிறேன். பட் ஆனால் அந்த 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 விரதம்லாம் நான் வந்து மேக்ஸிமம் எனக்கு என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ ஐ கேவ். இந்த விரதத்தில் நல்லா இருந்தது அந்த ஜேர்னி. ஒரு கட்டுப்பாடோடு வாழ்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஆனால் அப்படி வாழ்ந்துட்டோன்னா மனிதர்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்குன்றதை மட்டும் அந்த 30 நாள் எனக்கு புரிய வச்சதுங்க. இது ஒரு விஷயங்க. அதுக்கப்புறம் அந்த 30ஆம் தேதி நான் ஏறுறேன் மலை மேலே. நான் மட்டும்தாங்க போகிறேன். அது என்னமோ தெரில, முருகர் கூட்டிகிட்டு போனார். முருகன் ட்ராவல்ஸில் மாதிரி இருந்ததுங்க. முருகர் என்னை அழைச்சிட்டு போன மாதிரி இருந்தது. ஸோ முருகன் ட்ராவல்ஸில் புக் பண்ணி நான் மேலே போகிறேன். அங்கே இருக்கக்கூடிய சாமிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா, நான் இப்போ நம்ம அன்றாடம் நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள்லாம் இப்படிலாம் இருந்துட்டால் நல்லா இருக்குமே வாழ்க்கைன்ற மாதிரி இருந்தது. எந்த ஒரு விஜிலன்ஸ் கிடையாதுங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பு கிடையாதுங்க, எந்த ஒரு அன்பும் கிடையாது. அன்பு தான் எல்லாமே. பட் இதில் கூட எங்கே ஒரு இடத்துல அன்பு அதிகமாக இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகிடும். எங்கே ஒரு இடத்துல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக ப்ராப்ளம் அதிகமாக. அதுக்கு அன்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அன்புன்றதை முதல்ல நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக செல்ஃப் லவ் மாஸ்டரின்ற ஒரு ஒர்க் ஷாப் நான் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அமேசிங்காக போயிட்டுருக்கு அந்த ஒர்க் ஷாப். அதை நான் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்த ஐயப்பன் விரதத்தில் இருக்கிறப்ப தான் அந்த ஒர்க் ஷாப்போட ஸ்டார்டிங்கே. ஃபஸ்ட்டு ஒர்க் ஷாப்பு 1 ஸ்டார்ட் பண்ணேன். அது மாதிரி போய்கிட்டு இருக்கு. அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் இதில். ஸோ அன்புன்ற ஒரு விஷயம். இப்போ இவங்க கூட நான் பழகிறப்ப எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, எந்த ஒரு பயம் இல்லை, எந்த ஒரு கலப்படம் இல்லை. நீ பெரிய ஆள், நான் சிறிய ஆள், நீ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டில் ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபரில் இருந்து ஒரு டிரைவருன்றது நான் தவறாக சொல்லலை. அவரும் வந்து அவரோட இட்ஸ் ஆல்சோ ஒன் அமேசிங் டெசிக்னேஷன், அமேசிங் ஒர்க்கு. பட் வி பீப்புள் யூஸ் டு டெல் லைக் தட், ரைட்? இவர் டிரைவரு, அவர் கிளீனரு, அவர் கிளர்க்கு, அவர் பேங்கரு, அவர் சிஇஓ, அவர் பிஎம்மு, அவர் டிஎம்மு, அவர் சிஎம்முன்னு நம்ம வந்து மனிதர்களை பிரித்து வச்சுட்டோம். அதனால சொல்கிறேன் நான். ஸோ இவங்க வந்து பெரிய ஆள், இவங்க சிறிய ஆள், இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் எதுவுமே அங்கே கிடையாதுங்க. எல்லாருமே செருப்பு இல்லாமல் மலை ஏறணும். எல்லாருமே பெரிய பாதையில் போனால் 45 கிலோமீட்ரு, சிறிய பாதையில் போனால் 7 கிலோமீட்ரு ஏறணும். எல்லாருமே விரதம் இருக்கணும். எல்லாருமே உணவு அருந்துவது வெஜிடேரியனாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே அதை ப்ராப்பராக பண்ணால் தான் அந்த மலை ஏறவே முடியுன்றது ஒரு விஷயம். முருகன் ட்ராவல்ஸில் ஏறிட்டேன்னா எனக்கு யாருமே தெரியாது. பட் ஐ ஹாவ் அ கான்ஃபிடென்ஸ். கடவுள் நம்மளை அது யாரு மேலேயும் எனக்கு இந்த மாதிரிலாம் கான்ஃபிடன்ஸ் வந்ததே கிடையாதுங்க. ஐயப்பர் என்னைய கூட்டிகிட்டு போய் சேர்த்துருவாருன்ற ஒரு பேச்சு மட்டும்தான் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. இன்னொன்று வந்து இந்த ஜேர்னி எனக்கு 2 நாளில் முடிய போதா இல்லை 1.5 நாளில் முடிய போதானா கூட தெரியல. பட் இந்த ஜேர்னியை நான் எந்த அளவுக்கு அனுபவிக்க முடியும், எந்த அளவுக்கு நான் வந்து என்ஜாய் பண்ண முடியும், எந்த அளவுக்கு நான் வந்து எவ்வளோ விஷயங்கள் நான் கற்றுக்க முடியுன்ற ஒரு இதில் மட்டும்தான் நான் போனேன். அது நான் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் போகிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன் எனக்கு எழுந்ததே இப்போ நான் அதெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்குங்க. ஏன்னா நான் வாட்டுக்கு மற்றவர்கள் மாதிரி சும்மா நான் மலைக்கு போகிறேன் வர்றேன்ற மாதிரி இருந்தேன் அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் நான் பேசியிருக்க முடியாது, இத்தனை விஷயங்கள் நான் உணர்ந்திருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ என் கூட வந்து இஸ் அ டிரைவர், ஒரு ட்ரைசைக்கிள். அவர் பேர் வந்து சுரேஷ்குமார் அவர் பேர். இதில் என்னன்னா என்னோடய கொலீக் பேரும் சுரேஷ். யார்? நான் அவர் பேரை சொல்கிறேன், ஓகே ஃபைன், இட்ஸ் நாட் அ பிக் டீல். அவர் பேருமே சுரேஷ். யார்? என்னைய வந்து அந்த ஐயப்பனை வந்து காட்டினது சுரேஷ். ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கை வந்து என்னை வந்து காட்டின நபர் பேர் வந்து சுரேஷ். என்னை கீழே மலையில் வேனில் ஏறினதுலேருந்து 18 படிக்கு முன்னாடி அங்கே நிற்கணும். அதுக்கப்புறம் தான் 18 படி ஏற முடியும். அங்கே வரைக்கும் இந்த சுரேஷ்குமார்ன்றவர் எனக்கு யாருன்னே சத்தியமாக தெரியாதுங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். அதெல்லாம் வந்து இட்ஸ் அன் அமேசிங் திங்குங்க. நான் வந்து சொல்லிட்டேன், நான் ஃபஸ்ட் டைம் வர்றேன், எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, அது எனக்கு ஹெல்ப் கூட கேட்கல. அவராக வந்து இது ஜஸ்ட் வாஸ் ஸ்பீக்கிங், எனக்கு இதை புதுசு இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஹீ கேம் ஃப்ரண்ட், ஹீ டுக் மீ ஃபார்வர்ட். எப்படி நடந்ததுன்னா இதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பம்பையில் போய் இறங்குறோம். ஃபஸ்ட்டு வந்து எரிமேனியில் போய் இறங்குறோம். அது எரிமேனியில் தான் இறங்குறோன்னு எனக்கு எப்போ தெரிஞ்சுன்னா இறங்குனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. நைட்டு கிளம்பி மார்னிங் 6:30, நைட்டு ஒரு 11:30க்கு பஸ் எடுத்தாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 6:30க்கு போய் இறக்குனாங்க. ஸோ இறங்கிட உடனே பார்த்தீங்கன்னா
இந்த எரிமேனின்ற இடத்துல. அங்கே எதுக்கு இறக்குனாங்க? குளிக்கணும், சாப்பிட்ணும். மோஸ்ட்லி காலை எழுந்திரிச்ச உடனே தான் நடக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ நான் எடுத்த உடனே அங்கே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லோரும் பரபரப்பாக இருந்தாங்க. யார்கிட்டடா போய் கேட்குறது, எங்கே குளிக்கிறது, எங்கே பல் வளர்க்குறது, எங்கே சாப்பிட்றது. ஆனால் உள்ளே இருக்கவங்க மட்டும் சொல்லிட்டாங்க 1 hour தான் டைம், அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பணும். அந்த முருகன் ட்ராவல்ஸ் நல்லா பண்ணாங்க, நல்ல ஒரு விஷயம் அது. ஸோ இந்த மாதிரி ஏறிட்டு ஐ கேம் தேர். அப்படி நான் வந்துட்டு வெளியே வந்து நிற்கிறேன். பஸ்ஸில் இருந்து கீழே தலைவன் வராப்பில் சுரேஷ்குமார் வெளியே வந்துட்டு அவர் ஏதோ பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு, பாத்ரூம் போனால் போய்ட்டு வாங்க, பக்கமாக தான் இருக்குது அப்படின்னாரு. சரி நான் போய்ட்டு வந்துடுறேன், போயிட்டு இங்கேயே வந்துடுங்க. நான் அவருக்கு ஹெல்ப்பே கேட்கலைங்க. சரி நான் பாத்ரூம் போயிட்டு நான் வெளியே வந்து நிற்கிறேன். அவர் அங்கே நிற்கிறாரு. சரி பாத்ரூம் போயிட்டிங்களா? நம்ம போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போய் இது அங்கே உள்ள அந்த ஆக்சுவலாக எரிமலையில் குளிக்கணும். அதுக்கு முன்னாடி அங்கே உள்ள கடவுளை நம்ம கும்பிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்ணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்படியே லைன்லேயே சொல்லிட்டு வராரு. அங்கே போகிறப்ப அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கலர் பொடி எடுத்து நம்ம என் மேலே பூசிக்க, நம்ம கன்னிசாமி அப்படின்றனால ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். இதுக்கு மேலே நான் போனது கிடையாது. ஸோ நான் போகிறனால இந்த மாதிரி கலர் பொடி எடுத்து என்னோடய ஃபேஸு இதெல்லாம் பூசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் எடுத்து பூசிக்கிட்டேன். பூசிட்டு போயிட்டு பார்பர் அந்த சன்னதி, அந்த இஸ் த ஃப்ரெண்ட் ஆஃப் ஐயப்பன் சொல்லுவாங்கள்ல, அவரை வந்து போய் பார்த்தோம். பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அங்கேருந்து பம்பைக்கு போனோம். பம்பையில் போயிட்டு அங்கே வந்து வியாடு போகிறவளையும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சு முடிஞ்சிச்சு. அதுக்கு பம்பைக்கு போயிட்டோம். பம்பையில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயும் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. என்ன இதில்னா மற்ற எல்லா சாமிகளும் எங்கே போனாங்கன்னு தெரியல. திரும்பி பார்த்தா காணோம். இவர் வா பஸ் ஏறி போனோம் பம்பைக்கு. அதுக்கு முன்னாடி ஒன்று நடந்தது. லெட் மீ யா நிலக்கல்ல இருந்தால் பம்பைக்கு நாங்கள் போக முடியும். அவங்க பஸ் எங்கே இறக்கி விட்டாங்கன்னா, நாங்கள் போன ட்ராவல்ஸ் வந்து நிலக்கல்லே இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து பம்பைக்கு பஸ் ஏறி போகணும். அவர் வா போவோன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறா. நான் இப்போயும் ஹெல்ப் கேட்கல. நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு உதவுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லை. நிலக்கல்லேருந்து என்னை கொண்டு போய் பம்பையில் சேர்த்து, பம்பையில் வந்துட்டு பஸ்ஸில் போகிறப்ப வி வென்ட் டுகெதர். பம்பையில் போயிட்டு அங்கேயும் குளித்தோம். அங்கேயுமே இவரும் பம்பை அந்த குளத்தில் வந்து குளிக்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். அங்கே பம்பையில் வந்து குளிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி மலைக்கு போவோம். திஸ் இஸ் வாட் த ப்ராசஸ் பண்ணிட்டு தலைமை மலைக்கும் என் கூட வந்துட்டாப்புல. வேறு யாருமே வரலங்க, சத்தியமாக சொல்கிற. நிறையா சாமிகள் இருந்தாங்க, பட் யாருமே வந்து. அப்போ மறுபடியும் அங்கேருந்து மேலே ஏறி எனக்கு ஈக்குவலாக அவர் வராரு, அவருக்கு ஈக்குவலாக நான் போகிறேன். எனக்கு ஈக்குவலாக அவர் வராரு, அவருக்கு ஈக்குவலாக நான் போகிறேன். ஏறுறப்ப எனக்கு எந்த ஒரு பெயினுமே இல்லை. ஜாலியாக ஜெய் பண்ணிட்டு போயிட்டேன் மேலே கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டரில் ஒரு 5 கிலோமீட்டர் கடந்தாச்சுங்க. அந்த நடக்கும்பொழுது தான் எனக்கு புரிஞ்சது, நான் செருப்பு போடலை. ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம செருப்புன்னு எவ்வளவோ நம்ம நம்மளோட உலகத்தை அந்த காலத்தில் மனிதர்கள்லாம் வந்து செருப்பு ஷூலாம் போட்டா இருந்தாங்க. எர்த்தோட உள்ள அந்த கனெக்ஷனே விட்டு போயிடுச்சுங்க. ஏன்னா அந்த கால் வலின்றது நமக்கு தெரிஞ்சாதான், அதாவது கால் இருப்பது எப்போ தெரியும்னா நமக்கு காலில் வலி வந்தாதான். தலை இருப்பது எப்போ தெரியும்னா நம்ம தலையில் வலி வந்தாதான். அதே மாதிரி கால் வலி வர்றப்ப நமக்கு தெரிஞ்சுது எனக்கு. ஸோ இட் வாஸ் அன் அமேசிங். அந்த மலையில் ஏறுற ட்ரிப்பு வந்து அமேசிங்காக இருந்தது. அந்த போயிட்டு இருக்கிறப்ப நல்லா போயிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் இருந்த அந்த 3 கிலோமீட்டர் என்ன நடந்ததுன்னா, சரி கூட்டம் 3-4 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு 50% ஆஃப் அந்த மலை ஏரியாச்சு. பேலன்ஸ் ஒரு 50%. அந்த 50%மே நாங்கள் ஒரு 3:30 மணிக்கு ஒரு 3 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிருப்போம். ஒரு 6 மணி அளவில் நாங்கள் அங்கே மேலே நடுவில் போயாச்சு. 6 மணிக்கு மேலே தான் கூட்டம், செம்ம கூட்டம். அந்த மலையில் நிப்பாட்டி, அதாவது ஒவ்வொரு தடவையும் விடுறப்ப
முன்னாடி விட்டுறப்ப ஒரு 1/2 ஃபீட் இன்ஷியலாக வந்து நம்ம நடக்கிற மாதிரி இருந்தது. போக போக பார்த்தா 1/2 ஃபீட்டு தான். தலைவன் கம்பிக்குள்ளே பூந்து முள்ளு செடி கல் மண்ணுக்குள்ளே பூந்து மேலே பூந்து அங்கே பூந்து இங்கே பூந்து நான் யோசித்தேன், எதுக்கு இவ்வளோ பூந்து போகிறாங்க? இந்த பக்கம்தான் வந்துட்டு நேரில் போகக்கூடிய நபர்கள்லாம் இங்கிட்டு இருக்காங்க, இவங்க ஏன் பூந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன் சார் இப்படி போகணும், இல்லை இப்படி போனால் தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த சாமிகிட்ட பேசினேன். நான் யோசித்தேன், எதுக்கு இப்படி பண்ணுறாரு, ஏன் பூந்து போகிறாரு, கம்பிக்குள்ளே பூந்து போகிறாரு, கல் முள்ளுக்குள்ளே போகிறாரு. நம்மலாம் பாட்டு படிப்போம், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை ஐயப்போ. அது எனக்கு அங்கே போனால் தாங்க புரிஞ்சுது, அதெல்லாம் போகிறவங்களுக்கு தாங்க புரியும். இந்த பக்கம் ஃபுல்லாக கல், அந்த பக்கம். ஆனால் எதுவுமே காலில் ஒரு ரத்தக்கீரல் இல்லைங்க. ஆனால் கால் வலி வேறு வழி ஆயிடுச்சு, கால் பாதங்கள் வேறு லெவல் ரஃப் ஆகிடுச்சு. அங்கிட்டு தண்ணி கொட்டி கிடக்கு, காய்கறி வெட்டி போட்டிருக்காங்க, முள் இருக்குது, செடிகளோட அந்த செடி பட்டைகள்லாம் இருந்தது, எவ்வளவோ இருந்தது அந்த செடி. அந்த பாதையில் ஏற்றி மேலே கொண்டு போயிட்டார். கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி ஆகிடுச்சு. 3 மணிக்கு அப்படி 10 மணி. அந்த 10 to 10:45, அதாவது 11 மணிக்கு அங்கே வந்து நட சாத்திடுவாங்க. நான் பார்த்த அந்த கடவுளை பார்க்குறதுக்கு சுரேஷ்குமார்ன்றவர் என் கூட அந்த 18 படிக்கு ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு வரிசை இருக்கும், அந்த வரிசை வரைக்கும் என் கூட வந்தார். அந்த 18 படியாக காணாமல் போயிட்டார். எங்கே போனாலும் சத்தியமாக தெரியல. நான் லைட்டாக கண்ணசத்தனா இல்லைன்னு தெரியல, ஆளை காணோம். நானும் தேடுறேன். அப்போ கடவுள் யோசிச்சார், நீ தனியாக வந்து நான் பாரு. அவர் என் கூட இருந்திருந்தார்னா அந்த 18 படியில் என் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவர் மேலே இருந்திருக்கும் ஒழிய அந்த 18 படி மேலேயும் ஐயப்பன் மேலேயும் இருந்திருக்காரு. அங்கே போய் ஐயப்பனை பார்த்துட்டு, அந்த ஐயப்பனோட அழகுங்க, சத்தியமாக சொல்கிறேன். இந்த 18 படியில் ஏறுறப்ப அந்த கிடச்ச அந்த நிம்மதி காலே எனக்கு இல்லை. அது ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அந்த உணர்ச்சி, அதை அவன் தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. பிகாஸ் மலை மேலே ஏறுறப்ப கால் வலிச்சுது, அதில் ஏறுறப்ப அந்த கால் வலி இல்லை. மேலே ஏற்றி அப்புறம் மஞ்ச மாதாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், ஐயப்பனை போய் விடலை. நீங்கள் அந்த முருகன் ட்ராவல்ஸில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு நீங்கள் மேலே வந்ததுக்கப்புறம் இதுக்கு கால் பண்ணுங்கள். ஆனால் என்ன இதுலேயுமே என்ன கூத்துனா, அந்த கோயிலுக்குள்ளே இருந்து கால் பண்ணால் மட்டும்தான் டவர் கிடைக்கிது. வெளியே வந்துட்டு அவ்வளோவா டவர் இல்லை. நான் கோயிலுக்குள்ளே இருந்து முருகன் ட்ராவல்ஸோட அந்த இன்சார்ஜுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி இங்கே இருக்கேன், வேர் ஐ ஹாவ் டு கம், வாட் ஐ ஹாவ் டு டூன்னு கேட்டுட்டு கால் பண்ணி அந்த இடத்து மஞ்ச மாதா எல்லா கோயிலையும் சுற்றி பார்த்துட்டு உள்ளே போய் போன உடனே இதுலேயுமே என்ன ஒரு ஆச்சரியம்னா, மஞ்ச மாதாவை பார்த்துட்டு நான் வெளியே வரேன். தலைவன் சுரேஷ்குமார் என் முன்னாடி அன்எக்ஸ்பெக்டடாக, நான் சரி நான் தனியாக போயிடலான்னு அந்த ஏதோ ஒரு ஹோட்டல் பக்கத்தில் லேண்ட்மார்க்லாம் சொன்னாங்க, நான் கேட்டுட்டு போயிடலான்னு முடிவு பண்ணுறப்ப தலையை வெளியே வந்தாப்புல வந்துட்டு அவர் கூட போய் எங்கே போனேன்னு கேட்டால் நான் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டேன். நான் அதுக்குமே ஒரு சடனாக அந்த விஷயங்கள் நடந்தது. ஸோ how it happens. நான் போயிட்டுட்டு அங்கே அன்றைக்கி நைட்டு வந்து நான் வந்து நைட்டு இந்த சுவாமிகள் கூடலாம் நம்ம இருக்கோம். ஒரு காடு மாதிரி தாங்க இருக்குது அந்த மலை மேலே. பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, 24 மணி நேரமும் அங்கே சாப்பாடு போடுறாங்க, தண்ணி சூடாக வருதுங்க. சத்தியமாக நான் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கீங்க, அந்த இடத்துல தண்ணி சூடாகவே இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஹாட் வாட்டர் அவைலபிலிட்டி அப்படி இருக்குது. தண்ணி அமிர்தம் மாதிரி இருக்கு. ஆனால் அமேசிங்காக இருக்குது. அந்த ஒரு விஷயம் நான் வந்து நோட் பண்ணேன். ரெண்டாவது வந்து அமைதின்ற ஒரு விஷயம் நிறையா இருந்தது, நிம்மதின்ற ஒரு விஷயம் இருந்தது, பயம் இல்லை. நம்ம வந்து ஒரு ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் தாண்டி நம்ம எங்கேயோ இருக்கோன்ற ஒரு விஷயமே. பிகாஸ் பீப்புள் நம்ம வேலையில் பாருங்களேன், நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுப்போம், ஒரு தனிமை இருக்கும், நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும், எங்கேயோ தனியாக இருக்கும். நம்ம வந்து அங்கே அது கிடையாது. அந்த இடத்துல எல்லா மனிதர்களும் எல்லோரும் சாமி எல்லாருமே வந்து ஒன்று தான்ற ஒரு அந்த புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். பார்த்திங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் அவைக்கனிங் தரக்கூடிய அந்த ஐயப்பனோட சன்னிதானம்ங்க. அன்றைக்கி 10:45 அந்த எனக்கு அடுத்து 2 பேட்ச் போய் பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான்.
10:45 நான் போய் கடவுளை பார்த்தேன். பார்த்துட்டு வெளியே வந்து ஐ வெண்ட் டு தேர் அண்ட் அடுத்த நாள் வந்து அந்த நெய் அபிஷேகம் பண்ணி அந்த நெய்யை கொடுத்தாங்க. திஸ் வாட் ஹேப்பன், த ப்ராசஸ் யூ நோ. ஸோ அடுத்த நாள் நாங்கள் வந்து திருப்பி பம்பைக்கு வரணும். வர்றப்போ பார்த்தீங்கன்னா முடியலை, கால் வலி பெண்ட் எடுத்துருச்சு. நடந்து வர்றேன், கீழே வர்றேன், இந்த பெயின் பார்த்தீங்கன்னா வேறு லெவல், ஜிக்ஜாக்காக போகுது. அப்பயுமே தலைவன் சுரேஷ்குமார் என் கூட தான் வர்றாப்புல. அதுக்கப்புறம் பஸ் ஏறுறோம், சாப்பிட்றோம், என் கூட தான் இருக்காப்புல. அதுக்கப்புறம் இன்னொரு பஸ் ஏறுறோம், என் கூட தான் இருக்காப்புல. அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்து என்னை இந்த ஆட்டோவில் போங்க, உங்களை இறக்கி விடுவாங்கன்னு சொல்கிற வரைக்கும் ஐயப்பன் ரூபத்தில் சுரேஷ்குமார் அவர்கள் என்னுடன் பயணித்தார். டு பி ஃப்ராங்க், அங்கே அந்த பர்சன் அங்கே இல்லைன்னா வேறு வழிகள் இருந்திருக்கும். பட் கடவுளை பார்த்துருப்பேன்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் கிட்டாது அப்படின்ற ஒரு சில விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஐயப்பன் நம்பிக்கை இருப்பவர்கள் இதற்கும் அஞ்ச வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்மளை தாண்டி ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்றது புரிஞ்சுது. இதில் அந்த ஜேர்னியே பார்த்தீங்கன்னா, நீ கஷ்டப்பட்டு சில விஷயங்கள் பண்ணணும், அதை நீ அனுபவிக்கணும், அதில் நீ வந்து ஒரு சில விஷயங்கள் உணரணும், ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். உன் ஐம்புலங்களை கட்டுப்படுத்தி நீ ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணுறப்ப உனக்கு ஒரு மோட்சம் கிட்டும், ஒரு வெற்றி பிறக்கும், வேண்டிய வரன்களை தரக்கூடியவர் ஐயப்பன் சொல்லுவாங்க, விருப்பத்தை நிறைவேற்றுபவர் ஐயப்பன் சொல்லுவாங்க. ஸோ எவ்வளவோ விஷயங்கள் ஐயப்பனை பற்றி இருக்குது. பட் இட்ஸ் ட்ரூங்க, இட்ஸ் கம்ப்ளீட்லி ட்ரூ. ஐ ரியலி டெல் திஸ். ஐயப்பன், முருகன், சிவன், விஷ்ணு, எந்த ஒரு கடவுளுமே நம்ம வந்து மனமுருகி நம்ம வந்து, அதாவது பக்தி பயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, பயபக்தின்னு சொல்லுவாங்க. எங்கே பயம் அதிகமாக இருக்கோ அங்கே பக்தி எப்படிங்க இருக்கும், எங்கே பக்தி அதிகமாக இருக்கோ அங்கே பயம் எப்படிங்க இருக்கும். பயபக்தியோடு கும்பிடாதீங்க, பக்தியோடு கும்பிடுங்க. பயம் என்பது எதில் இருக்கணும்னா, நாம் எந்த ஒரு விஷயங்களிலும் ஒரு மிஸ்டேக்ஸு, யாரையும் வந்து புண்படுத்தாமல், யாரையும் வந்து நம் வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வந்து மற்றவர் வாழ்க்கையிலையும் நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யணும். பேச்சுக்களும் அவ்வாறு தான் இருக்க வேண்டும். கடவுளிடம் பக்தியாகவும் நம்ம மனசாட்சிக்கு பயமாகவும், மனசாட்சியை பார்த்து தான் பயப்படணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணுறப்ப வாழ்க்கை நன்றாக செல்லும்ன்றது என்னோடய புரிதல் அந்த அனுபவத்தில் கிடைத்தது. நிறைய மாற்றங்கள் நடந்தது. ஐயப்பன் இஸ் ரியலி அமேசிங். அடுத்த நாள் நான் வந்து நல்லா சேஃபாக ஐ கேம் பேக் டு மதுரை. ஸோ திஸ் வாட் ஹேப்பன் இன் தி என்டையர் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிங்க. ஸோ இதை தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா, கம்மிங் Jan 14th பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 to 8:30 நான் வந்து ஜேர்னி டு வெல்பீயிங் அப்படின்ற ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போகிறேன். இட்ஸ் அன் அமேசிங் ப்ரோக்ராம். ஐ வாண்ட் யூ டு ரெஜிஸ்டர் இன் திஸ். இதில் அமேசிங் லெசன்ஸ் யூல் பி லேர்னிங். நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. 3 மணி நேரத்தில் உங்கள் ஹெல்த் இஷ்யூஸு, உங்கள் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸு, கெரியர் இஷ்யூஸு, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி எடுத்துக்கிறது, இதை பற்றி எல்லாமே நம்ம பார்ப்போம். பிரபஞ்சத்துடன் நம்ம கனெக்ட் பண்ணுறது எப்படி, ஓம்கார மந்திரம், இதன் மூலியமாக நம்ம எவ்வாறு வாழ்க்கையில் முன்னேற முடியும், நம் வாழ்க்கையில் ப்ராக்ரஸ் ஆவதற்கு, கேட்பது கிடைப்பதற்கு, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு, மற்றவர்களையும் உயர்த்துவதற்கு, நாமும் உயர்வதற்கு அமேசிங்கான ஒரு ஜேர்னி டு வெல்பீயிங். நம்மளோட உடலும் மனதும் நன்றாக இருந்தால் மட்டுமே நம்மால் முன்னேற முடியும், நம் வாழ்வில் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இங்கே சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும், நம்மளை உடலை அறிய வேண்டும், மனதை அறிய வேண்டும். இதை தான் நம்ம பண்ண போகிறோம். உடலையும் மனதையும் பரிசோதித்து ஒரு சில தீர்வுகளை நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த 3 hours அமேசிங் ஒர்க் ஷாப்பாக இருக்கும்.
definitely you have to register in this workshop. Not only from my experience, not only from my learnings, இது வந்து wisdom, இது வந்து ஒரு wisdom journey, ஞானம் பற்றின ஒரு ஜேர்னி டு வெல்பீயிங் தான் இது. இதில் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதில் போயிட்டு அதை பற்றி முன்னாடி படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். டெஃபினெட்லி யூ வில் பி ஃபைண்டிங் அ பெட்டர் வெர்ஷன், அ பெட்டர் பர்சன் with an enlightenment next day of the workshop, of the program. This is what I want to share. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா மிகவும் நன்றி. I added some value in your life. எனக்கு மனநிறைவாக நிம்மதியாக இருக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவை முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு பகிருங்கள். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி இனிமேல் நம்ம தேடி சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.